அவங்க அப்பா, அம்மாக்கும் ஆன்சர், அந்த கேர்ள்ஸ்க்கும் ஆன்சர். ஸோ ஒரு தப்பு நடந்தா நம்மளால முடியும். முடியாதெல்லாம் இல்ல. முடியிற வரைக்கும் ட்ரை பண்ணணும். சில பேர் என்ன நினைப்பாங்க அப்டின்னா, நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா, ஃபியூச்சர்ல நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்டின்ட்டு நெனச்சு, அவங்க எதுவுமே பண்ணாம விட்டுருவாங்க. டைம்ல ஃபியூச்சர் பத்தி யோசிக்காதீங்க. குற்றவாளி உங்க ஆப்போசிட்ல தான் இருக்கான். நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. தப்பு நடக்குதுன்ட்டு ப்ராப்பரா போணும். போலீஸு, கேஸு, கோர்ட் இப்படிலாம் போனோம்னா, நமக்கு தீர்ப்பு வந்து அவ்ளோ சீக்கிரம் கிடைக்காது. அதுவும் நமக்கு ஏத்த மாதிரி கிடைக்காது. அவங்க துணிஞ்சு பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த மாரி ஒரு 10 பொண்ணுங்க பண்ணா போதும். பொண்ணுங்க மேல ஹஸ்பண்ட் கை வைக்கிறதுக்கே யோசிப்பாங்க. மத்தவங்கள சொல்லவா வேணும்? அந்த கோவமும், அந்த வெறியும் எப்படி இருக்கும்னு நமக்கு தான் தெரியும். மத்தவங்களுக்கு சொல்லியும் புரிய வைக்க முடியாது. அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையிலயும் இருக்க மாட்டாங்க. இந்த நாட்டுல சட்டம் மாறும் மாறும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. நம்மளால முடிஞ்சத பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சில குழந்தைங்களுக்கும் அந்த மாரி நெறைய பாலியல் ரீதியா நெறைய நடக்குது. குழந்தைங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆனா பேரண்ட்ஸ் உங்களால முடியும்ல. சின்ன பசங்கள ரேப் பண்ணிட்டு சிரிச்சுன்னு போஸ்ட் குடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க எவ்ளோ பெட்டர் தான். தப்பு பண்ணவங்களுக்கு தானே தண்டனை குடுத்தீங்க. அதனால இந்த சொசைட்டி என்ன சொல்லும்னு நெனச்சு கவலைப்படாதீங்க. ஒரு பொண்ணா சொல்றேன், நீங்க தப்பு பண்ணல. நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த வலி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு.